இந்த திறனாய்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் திறனாய்வு செய்து சில காணொளிகளை பதிவிடுகிறேன். அந்த காணொளிகளை பார்த்துவிட்டு சிலர் எனக்கு அந்த தங்களது படைப்புகளை அனுப்பி வைக்கிறார்கள். இதையெல்லாம் செய்கிற நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியவர் இன்று மதிப்புறு முனைவராக நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற அன்பு தோழர் சகோதரர் சக்தி வேலாயுதம் அவர்கள் தான். எத்தனையோ இடங்கள்ல நீங்க வயதுக்கு மூத்தவர்கள் தான் நம்மளை கை தூக்கி மேலே விடணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கும் இளையவர், ஆனால் இலக்கிய உலகில் அவர் மூத்தவர். சொன்னார், அண்ணன் எப்போதும் ஒரே கவிதையா எழுதிட்டு இருக்கீங்க, என்ன கவிதையா சொல்லிட்டு இருக்கிறீங்க கவியரங்கத்துல, அதெல்லாம் தாண்டி வாங்க, மற்ற விஷயங்களை பேசுங்க. என்னோட நூல் தாரண்ண அம்மாவின் வாசம், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இதே அவையில் அந்த நூலினை முதலாக நான் ஒரு நூலினை திறனாய்வு செய்தேன் என்றால் அது எனது அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் சக்தி வேலாயுதம் அவர்களுடைய தான். ஏதோ அடுத்தடுத்த மைல்கல்லை எட்டி இருக்கிறோம் என்றால் அதில் தோழர் அவர்களின் பங்கு முக்கியங்கிறத சொல்லிக்கிட்டு, ஐயா அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பாப்பா குடியார் சொன்னாங்க, சக்தி இந்த நூலை திறனாய்வு பண்ணிடாதீங்க, அது கலைஞரோட எழுத்துக்கள், கலைஞரோட கதைகள், கலைஞரின் ஆரம்ப கால கதைகள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆரம்ப கால கதைகளில் திராவிடத்தை விட கம்யூனிசம் அதிகமாக இருக்கும் என்பதை கருதிதான் தோழர் சக்தி வேலாயுதம் அவர்களின் கரங்களில் அந்த நூலை பாப்பா குடியார் அருளி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன்.